ஒரு கதை சொல்லிட்டா சார். சைலன்ஸ் ரொம்ப சத்தமாக இருக்குல்ல. நீ சிரிச்சா செம ஸ்மார்ட்டாக இருக்கு சார். ஆனால் முன்பல் இல்லாமல் நீ சிரிச்சா ரொம்ப கேவலமாக இருக்கும். சிரிக்காத, கேமரா ஆஃப்ல இருக்கு, செஞ்சிருவேன். என்ன என் கை கொஞ்சம் லேஸ் அமைக்கும், அவ்வளோதான். சார், வீடு வந்த கெஸ்ட் எப்படியா சார் நடந்துப்பீங்க? வணக்கம் ஐபிஎல் ரசிகர்களே, உங்கள் சேனல் பெயருக்கு மீண்டும் வரவேற்கின்றேன். இன்று 2025ஆம் ஆண்டின் ஐபிஎல் போட்டியில் ராயல் சால்சர்ஸ் பெங்களூர் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான உன்னதமான போட்டி பற்றி நாங்கள் விவாதிக்கப் போகிறோம். இது ஒரு அதிரடியான போட்டி. வாருங்கள், இந்த ஆட்டத்தை விரிவாக பார்க்கலாம். இந்த போட்டி மார்ச் 28, 2025 அன்று மை சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்றது. ராயல் சால்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபி டாஸ் வென்று முதலில் களமிறங்க தீர்மானித்தது. ஆர்சிபி இன் தொடக்கத்தில் கேப்டன் ராஜத் படிதார் ஆற்றலுடன் ஆடியார். அவர் 32 பந்துகளில் 51 ரன்கள் எடுத்து ஆர்சிபிக்கு ஒரு வலுவான தொடக்கத்தை வழங்கினார். படிதாரின் ஆட்டம் அவருடைய நேர்த்தியான குண்டுகள் அனைத்தையும் அழுத்தமாக நிறைவேற்றியது. ஆனால் படிதாருடன் மட்டுமல்லாமல் டைம் டேவிட் என்பவர் 8 பந்துகளில் 22 ரன்கள் என்று ஒரு சிறந்த காமியோவை நிகழ்த்தி கடைசியில் ஆர்சிபிக்கு முக்கியமான ரன்களை சேர்த்தார். சிஎஸ்கே பந்துவீச்சாளர்களான நூர் அஹ்மத் மற்றும் மத்தீஷா பாத்ரானா ஒவ்வொரு விக்கெட்டையும் எடுக்கின்றனர். ஆனால் 196 இன் கீழ் 7 என்ற ஆர்சிபி இன் மொத்தம் என்பது சிஎஸ்கேக்கு ஒரு கடினமான இலக்கு. 197 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு சிஎஸ்கேக்கு ஒரு வலுவான தொடக்கம் தேவை இருந்தது. ஆனால் ஆர்சிபி பந்துவீச்சாளர்கள் வேறு திட்டத்தை எடுத்தனர். ஆர்சிபி இன் ஜோஷ் ஹேக்லூட் அற்புதமான பரபரப்பில் ஆடி 3 விக்கெட்டுகள் 21 ரன்கள் என்ற அரிய புள்ளி சாதனையை எடுத்து சிஎஸ்கே இன் முதல் ஆட்ட வீரர்களை வீழ்த்தினார். சிஎஸ்கே இன் ராசின் ரவீந்திரா ஒரே ஒரு எதிர்ப்பு கொடுத்தார். அவர் 41 ரன்கள் எடுத்து சதவிகிதம் காட்டினாலும் மற்றவர்கள் அவனை ஆதரிக்க முடியவில்லை. தோனி சிறிது நேரம் போராடினாலும் சிஎஸ்கே 146 இன் கீழ் 8 என்ற மொத்தத்தில் முடிந்தது. ஆர்சிபி வெற்றி பெற்றது 50 ரன்கள் வித்தியாசத்தில். இது எப்படி நடந்தது என்பதை பார்ப்போம். ஆர்சிபி 196 இன் கீழ் 7 என்ற மொத்தம் சேகரித்தது. ராஜத் படிதாரின் 51 ரன்கள் மற்றும் டைம் டேவிட்க்கு கடைசியில் ஒரு சிறந்த காமியோவை கொடுத்து பந்துவீச்சில் ஹேக்லூட் சிறந்த நடனம் ஆடியார். 3 விக்கெட்டுகள் 21 ரன்கள். சிஎஸ்கே இல் ராசின் ரவீந்திரா 41 ரன்களுடன் மேல் புள்ளியில் இருந்தார். ஆனால் ஹேஸ்லூடும் டயாலும் சிஎஸ்கேக்கு வெற்றி கொடுக்காமல் அந்த ஆட்டத்தை முடித்தனர். இந்த வெற்றியுடன் ஆர்சிபி ஐபிஎல் 2025 புள்ளி அட்டவணையின் மிக மேலே உள்ள இடத்தில் பாய்ந்தது. மேலும் சிஎஸ்கே இன் வெற்றிக் களத்தில் தோல்வி ஏற்பட்டது. ஆர்சிபி இன் அனைத்து துறைகளிலும் சிறந்த ஆட்டம். அவர்கள் அடுத்த போட்டிக்கு நம்பிக்கையுடன் செல்லும். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கருத்துகளில் பகிரவும். நிச்சயமாக லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் ஐபிஎல் அசத்தலுக்கு சப்ஸ்கிரைப் ஆகவும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.